தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 12/11/2014 புதன்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் இரவு 9:05 வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு சஷ்டி திதி நாள் முழுவதும் இருக்கிறது. எனவே இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றங்களை எல்லாம் நீங்கள் வரவழைத்து கொள்ள வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். புனர்பூச நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வருகிறது. புதன் என்பது விஷ்ணுவுக்கு உகந்த கிரகம். எனவே புதன்கிழமை என்றாலே விஷ்ணு வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். புனர்பூசம் என்றால் ராமபிரான் பிறந்த நட்சத்திரம். ராமர் 7வது அவதாரமாக அவதரித்தவர். அவதார வரிசையிலே 7வது அவதாரம் ராமாவதாரம். 7வது நட்சத்திரம் ராமனுக்குரிய நட்சத்திரம். அசுவதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகேஷம், திருவாதிரை, புனர்பூசம் என்று வருகின்ற பொழுது புனர்பூசம் என்று வருவது 7வது நட்சத்திரமாக வரும். எனவே அந்த 7வது நட்சத்திரமாக வருகின்ற அந்த புனர்பூசம் இன்றைக்கு புதன்கிழமையோடு கூடுகிறது. எனவே ராமபிரான் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். ராமர் கோயில் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம். இல்லத்திலே ராமர் பட்டாபிஷேக படம் வைத்தும் வழிபாடு செய்யலாம். ஒரு இல், ஒரு சொல், ஒரு வில் என்று வாழ்ந்தவன் ராமன். ராமனுக்கு ஒரு வில், ஒரு இல், ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவன் சீதையோடு. எனவே அவன் சொல்லிய சொல்லை நிறைவேற்றினான். எனவே ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல் என்று வாழ்ந்தவன் ராமபிரான். எனவே அந்த ராமனுடைய வழிபாடு இன்றைக்கு தேவை. கவியரசு கண்ணதாசன் எங்கள் ஊருக்கு ஒரு முறை உரையாற்றுவதற்கு வந்திருந்தார். அப்போ நான் அவரை சந்தித்து இந்த ராமாயணத்தை பற்றி கேட்டேன். நான் மேடையிலேயே இதை சொல்கிறேன் என்று சொன்னார். ராவணன் சீதையை அபகரித்து கொண்டு சென்றவுடனே சீதையினுடைய அந்தப்புறத்துக்கு சென்று ஒவ்வொரு தேச அரசர்களைப் போல வடிவம் எடுத்து கொண்டு போய் நிற்பான். எப்படியாவது சீதையை அடைந்து விட வேண்டும் என்ற ஆசை ராவணனுக்கு இருந்தது. 96 ஊர் மகாராஜாக்களைப் போல, ராஜகுமாரர்களைப் போல வேடமிட்டு கொண்டு போய் எதிரிலே போய் நிற்பான். ஆனால் சீதை மயங்க மாட்டாள். மிகச் சோர்வுற்று வீட்டுக்கு திரும்பி விடுவான். அவனுடைய அரண்மனைக்கு திரும்பி விடுவான். இதை மந்திரி பார்த்து கொண்டே இருந்தார். கூட இருந்த மந்திரி சொன்னார் ராவணனை பார்த்து, அரசே, சீதையின் முன்னாலே நீங்கள் எந்த வேடமிட்டு போய் நின்றாலும் அவள் மயங்க மாட்டாள். அவள் மயங்குவது ராமன் ஒருவனுக்குத்தான். எனவே நீங்களும் ராமனைப் போல வேடமிட்டு சீதையின் முன்னாலே போய் நின்றால் சீதை மயங்கி விடுவாள், உங்கள் ஆசையும் நிறைவேறிவிடும் என்று சொன்னான். அதற்கு ராவணன் அழகாக ஒரு பதில் சொல்வான். உனக்கு இருக்கின்ற மூளை எனக்கு இருக்கிறது, உனக்கு இருக்கின்ற யோசனை எனக்கு தெரியாதா? நானும் ராமனைப் போல வேடமிட்டு கொண்டு சீதையின் முன்னாலே போய் நின்றேன். ஆனால் அப்படி நிற்கின்ற பொழுது பிறன் மனைவியை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வரவில்லையே என்று சொல்லுவானாம். அப்படி பிறன்மனை நோக்காத பேராண்மையை ராமன் என்ற ஒரு கதாபாத்திரத்திற்கு கூட கம்பன் கொடுத்திருந்தான் என்று அழகாக சொல்லுவார் கண்ணதாசன். அப்படிப்பட்ட ராமன் என்று பெயரிட்டால் கூட ராமனுடைய கதாபாத்திரத்தை சித்தரிக்கின்ற பொழுது கூட பிறன் மனைவியை நோக்காத ஒரு பேராண்மையை அங்கே கொண்டு கம்பன் புகுத்தி இருக்கின்றான். அப்படி ஒழுக்கத்திற்கு வித்திடுகின்றவனாக ஒரு ராமாயணத்தினுடைய கதாநாயகனாக விளங்குகின்ற அந்த ராமபிரான் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி மீது வளர்ச்சி கிடைக்கும். எனவே அருகில் இருக்கும் ராமர் ஆலயங்கள் இருந்தால் அதிலே நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லை என்றால் இல்லத்திலே ராமர் பட்டாபிஷேக படம் வைத்திருப்பவர்கள் அதை வைத்து வழிபாடு செய்யலாம். அதற்கு இணையான விஷ்ணுவின் ஆலயத்திற்கு சென்றும் நீங்கள் விஷ்ணுவிற்கு தாமரைப்பூ மாலையிட்டு, பச்சை பட்டு அணிவித்து, சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமிட்டு நீங்கள் தீபம் பார்த்து உங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டால் நீங்கள் சொல்லுகிற கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். அது நிறைவேற்றுகின்ற ஒரு இனிய நாள் இந்த நாள் என்பதை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற நாள். இனிய சம்பவங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றன. செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் செல்வ நிலை உயரும், செல்வாக்கு மேலோங்கும், ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளிலும் ஆதாயம் கிடைக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். இன்று விஐபிக்களின் சந்திப்புகள் கிடைக்கப் போகிறது. தொழில் வளம் மேலோங்குகிறது. தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து வந்து சேரும். சுப விரயங்கள் மாலை நேரத்தில் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் இடுகின்ற நாள். ஆற்றல் மிக்கவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். போற்றுகின்ற விதத்திலே வாழ்க்கை தேவைகள் எல்லாம் உங்களுக்கு பூர்த்தியாகும். விஐபிக்கள் வீடு தேடி வருவார்கள். அலைச்சல் இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். அரசியல் பொதுநலத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மராசியில் சந்திரன் உலா வருகின்ற இந்த நாள் ஒரு இனிய நாள்.
சந்திரனோடு குரு இணைந்திருக்கிறார். குருச்சந்திர யோகமாக இருக்கின்றது. எனவே குருச்சந்திர யோகம் இருந்தால் குழப்பங்கள் அகலும், குதூகலங்கள் கூடும், நல்ல விரயங்கள் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணுகின்ற இந்த நாளில் குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான விலையுந்த பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழப் போகின்றீர்கள். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கும். சிம்மராசினியர்களே, எதிர்பாராத தனலாபம் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். 2 ராகு இருப்பதால் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். வங்கிகளில் சேமிப்பு உயரும். வருங்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உதிரி வருமானங்கள் பெருகும் நாள். உள்ளமகிழும் சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறப் போகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவர்கள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உண்டு. குழந்தைகளின் வருமானமும் உங்களுக்கு வந்து சேரலாம். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். துலாம் ராசி நேயர்களே, சேமிப்பு கரைகின்ற நாள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். சனி, சுக்கிரன், புதன், சூரியன் 4 கிரகங்கள் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றன. சூரியன் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே அரசு வழியில் தொல்லைகளை ஒரு சிலர் சந்திக்க நேரிடலாம். புதிய ஒப்பந்தங்கள் வருவது போல் தோன்றுமே தவிர வருமா என்பது சந்தேகம்தான். பக்கத்தில் இருப்பவர்களிடம் சிக்கல் ஏற்படாமல் இருக்க அனுசரித்து செல்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, நல்லவர்களின் தொடர்பால் நலம் காணுகின்ற நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நண்பர்கள் உங்கள் முயற்சிக்கு ஒத்துழைப்பு செய்வார்கள். குழந்தைகள் வழியிலும் உங்களுக்கு உதிரி வருமானங்கள் கிடைக்கும். விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழிலில் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ளும் எண்ணம் மேலோங்கும். தொழில் முன்னேற்றம் கிடைக்கின்ற இந்த நாளில் கடிதம் கூட கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். சந்திரபலம் 8 இருக்கின்ற பொழுது எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். செல்வாக்கு நன்றாக இருந்தாலும் கூட சொன்ன காரியத்தை சொல்லியபடியே நிறைவேற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். விலையுந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். வீடு மாற்றம், இடமாற்றம், நாடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வாகன மாற்ற சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். விரயங்கள் கூடுகின்ற இந்த நாளில் விழிப்புணர்ச்சி உங்களுக்கு அதிகம் தேவை. மகர ராசி நேயர்களே, குரு பார்வையால் குழப்பங்கள் அகலும் நாள். செல்வாக்கு மேலோங்கும். செல்வநிலை எதிர்பார்த்தபடியே உயரும். விலையுந்த பொருட்களை வீடு வந்து சேரும். அது மட்டுமல்ல, இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைய நண்பர்கள் உங்களுக்கு கரம் கொடுத்து உதவுவார்கள். இன்றைக்கு தொழில் முயற்சியில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அஞ்சல் வழியிலும் அனுகூல தகவல் வந்து சேரலாம். கும்பராசி நேயர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரும் நாள். நிகழ்கால தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகலாம். 8 ராகு இருப்பதால் ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தான். ஒரு நாள் வரவு அதிகமாக இருக்கும், ஒரு நாள் செலவு அதிகமாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஒரே நேர்கோட்டில் ராகு கேதுக்களின் சஞ்சாரம் இல்லை என்பதால் ராகு இருக்கும் இடத்திற்கு 7ஆம் இடத்தில் கேது இருப்பார். எனவே ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தான் உங்களுக்கு அமையும். அப்படி இல்லாமல் இருக்க நீங்கள் சர்ப்பசாந்திகளை செய்து கொள்வது நல்லது. சர்ப்பசாந்திகளை செய்து கொண்டால் சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள ராமபிரான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள். மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லையே என்ற கவலை மேலோங்கும். சேமிப்புகள் கரைகிறதே என்றும் கவலைப்படுவீர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இன்றைக்கு பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமைகளை சேர்க்கும். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களையும் உற்றார் உறவினர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்து கொண்டு குணத்தோடு செயல்பட்டால் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.